அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், புதன், ராகு இணைவு. 3இல் சூரியன், சனி, சுக்கிரன் இணைவு. 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் இருப்பதால் தங்களின் முயற்சிகள் அனைத்தும் நன்றாக வெற்றி பெறும். 7.5 சனி முடிந்து முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களையும் வளமான பலன்களையும் பெறுவீர்கள். உங்களுக்குள் மறைமுக பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். ராசிக்கு 2இல் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் முன் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். யாரிடம் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் குடும்பத்தில் கணவரோ உடனோ மனைவியுடனோ வாக்குவாதங்கள் செய்ததை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு போட்டிகள் நிலவினாலும் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கொடுத்த வேலையை நன்றாக சிறப்பாக செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி பாராட்டுவார். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். அரசு தேர்வுகளுக்கு முயற்சி செய்வோருக்கு அரசு பதவிகள் தாராளமாக கிடைக்கும். தனித்திறமையால் தாங்கள் எதையும் சாதிப்பீர்கள். ஒரு வழியாக 7.5 சனி முடிஞ்சது நன்மை. குருவின் வீட்டில் சனி அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமாகிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக அற்புதமான அமைப்பு. தொழில் வணிகம் வெற்றிகரமாக புதிய இனிமை காண்பீர்கள். இதுவரை பட்ட சிரமங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். லாபாதிபதி செவ்வாய் பலமாக இருப்பதால் புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி பலனளிக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதால் உஷ்ணமான பேச்சுவார்த்தை, வாக்குவாதம். உடலில் சூட்டு, கொப்பளம், செரிமான கோளாறுகள், கண் எரிச்சல், தலைவலி ஏற்படலாம். நெருங்கியவர்களை தாங்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சிலருக்கு வயிறு, முதுகு, கண் உபாதைகள் வரலாம். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். சிறு சிறு உடல் நோய்கள் வரலாம். சற்று கவனமாக இருங்கள். தாங்கள் செய்ய வேண்டியது தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.